உங்க விஜய் உங்க விஜய். மண்ணுக்கும் மக்களுக்கும் முதல் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே விஜய். நேயர்களே, நம்மளுடைய மொபைல் ஃபோனை எப்போவுமே கையில் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இப்படி ஃபோனுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நமக்கு முக்கியமான மனிதர்கள் கிட்ட நாம எவ்வளோ அவமரியாதையா நடந்துக்கிறோம், அதே மாதிரி அவங்களுக்கூட முக்கியத்துவத்தை கொடுக்காம இருக்கிறோன்றத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ என்னுடைய ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இந்த ஒரு ஃபோனா நெனச்சுக்கங்க. இந்த ஃபோன வச்சுட்டே நான் உங்ககிட்ட பேசுறேன்னு வச்சுக்கங்களேன். சொல்லுப்பா. என்ன? ஆ வாழ்க்கைனா என்னன்னு தெரியுமா? வாழ்க்கைன்றது இதுதான். அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுறேன் அப்படின்னா, உங்கள விட நான் யாருக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறேன்? இந்த ஃபோனுன்ற இந்த பொருளுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா குடுக்குறேன். மெசேஜ் இந்த விஷயத்த அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இவங்களுக்கு வந்து நேரடியா ஒரு ஃபோன் பண்ணி பேசுனாலோ, இல்ல நேரடியா போய் பேசுனாலோ பெரிய பிரச்சனை ஆயிடுமோ! நம்ம சொல்ல வர்றத கரெக்ட்டா சொல்லி புரிஞ்சுக்க மாட்டாங்களோ! அதுக்கு பதில் என்ன பண்ணலாம்? மெசேஜ்ல அனுப்பி விட்டுடலாம். அவங்களா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மெசேஜுக்கு அதிகமா முக்கியத்துவம் தருவாங்க ஃபோன்ல. இதுவும் வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம் தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன்ல மெசேஜ் அனுப்பும்போது நம்மளுடைய முகம் தெரியாது. நம்மளுடைய உணர்ச்சிகள் தெரியாது. நம்ம கோவமா அந்த வார்த்தைய டைப் பண்றோமா? நம்ம சந்தோஷமா அந்த வார்த்தைய டைப் பண்றோமா? அப்படின்றது எதிர்ல ரிசீவ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரியாது தானே! அதுக்கு பதில் வீடியோ காலே பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா, நெறைய பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமா கோவம் இருக்கும்போது கூட, ஒருத்தருடைய முகத்த பார்த்து நாம அந்த அளவுக்கு கோவப்படுவோமா? இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாதுங்க. நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான, ரொம்ப ரொம்ப கேர் பண்றவங்கள கூட நாம சில டைம் வந்து அவமானப்படுத்துற மாரி நடந்துக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு, நம்ம வீட்ல இருக்கோம்னு வச்சுக்கங்களேன். நம்மளுடைய அப்பாவோ, இல்ல அம்மாவோ என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுற டைம் வரும்போது, "சாப்பிடுப்பா, வாப்பான்னு" சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. "இத சாப்பிடுறியா? நான் இத செய்யட்டுமா உனக்கு சாப்பிடுறதுக்கு?" அப்படின்னு நம்மள கூப்பிடுவாங்கல்ல. அந்த டைம்ல நம்ம ஃபோன பார்த்துக்கிட்டே, "இல்ல எனக்கு வேணாம். எனக்கு இத செய், அத செய்" அப்படின்னும்போது, அவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய அவமரியாதையா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருப்போமா? நானும் நெறைய டைம் அந்த விஷயத்த பண்ணியிருக்கேன். ஏன்னா, மத்தவங்களுக்கு குடுக்குறோமோ இல்லையோ, நம்மளுடைய ரத்த சம்பந்தங்களுக்கு கூட நாம அந்த மரியாதைய குடுக்காம, இந்த ஃபோனுக்கு அதிகமா நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அந்த அளவுக்கு இது ஏன் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு குணம் வந்து ஒளிஞ்சு இருக்குது. என்ன அப்படின்னா, பக்கத்துல, அடுத்த வீட்ல, அடுத்த தெருவுல, அடுத்த ஊர்ல நடக்கிற விஷயங்கள தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமா போய், அது வந்து ஒரு அடிக்ஷனாவே மாறிப்போச்சு. நம்ம வீட்ல என்ன நடக்குதுன்றத விட, பக்கத்துல இருக்கிறது என்ன நடக்குதுன்னு கேட்கறதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்குன்றது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வந்து நல்லாவே வந்து ஊறி போயிருக்கு. உலகத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, நாம பெரிய ஜீனியஸாவும், ஞானியாவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா, இந்த ஃபோனுக்கு நாம முக்கியத்துவம் குடுக்கலாம் தாராளமா. ஆனா, மனிதர்களுக்கும், நம்மள கேர் பண்ற, நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கும், அவங்களுடைய உணர்ச்சிகளுக்கும், அவங்களுடைய அன்புக்கும் நாம முக்கியத்துவம் குடுக்கணும் அப்படின்னு நெனைச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா இதுக்கு 2வது இடத்துல கடைசி இடத்த தான் நம்ம கொடுப்போம்.